கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். கையில் ஒரே ஒரு வேல் தான் இருந்துச்சு. யானைப்படை வந்துட்டு இருந்ததுனால அந்த வேலை யானைப்படை மீது வீசியாச்சு. அடுத்த ஒரு யானை அந்த வீரன் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த யானையை வீசுவதற்கு கையில் வேல் இல்லை, ஆனால் மார்பிள் ஒரு வேல் குத்தி இருக்கு. அந்த வேலை உருவி அந்த யானைக்கு எதிராக வீசுகிறார். இதுதான் உண்மையான ஒரு போர் வீரன் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். இந்த நேரத்தில் அந்த வீரருடைய சந்தோஷம் அளப்பரியது அப்படின்னு சொல்கிறார். யுத்த பூமி எவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கும், அதில் வீரமாக ஒரு நபர் சண்டை போடுறாருன்னா அவருடைய மனசில் எவ்வளோ பெரிய உறுதி இருக்க வேண்டும். 1971 பல ட்விஸ்ட்டை பார்த்துட்டோம். கதையில் 1-2 ட்விஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும், கதையே ட்விஸ்ட்டாக இருந்தால் படு ஜோராக இருக்கும். நம்ம ஒரு சம்பவம் செஞ்சிட்டோன்னா அதனுடைய கதறல்கள் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரி கதறல்கள் என்ன? இந்த கதையில் பாகம் 18 எவ்வளவு ட்விஸ்ட் இருக்குது? இல்லை பாகம் 18 ட்விஸ்ட் தானா? இது ரா பாகம் 18. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரா பார்ட் 1 பார்ட் 18 இப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்தா இப்போ தமிழ் பொக்கிஷம் வீடியோ மட்டும்தாங்க வரும். ராவை இந்த அளவுக்கு விவரமாக வேறு எந்த யூடியூப் சேனலும் பேசினதில்லை அப்படிங்கிற அந்த கர்வம் தமிழ் பொக்கிஷத்துக்கு இருக்குது. எப்படி மொசாட் சீரீஸ், எப்படி அனுநாகி சீரீஸ், எப்படி ஒரு எகிப்த் சீரீஸ், அதே மாதிரி இப்போது ரா சீரீஸையும் வெற்றிகரமாக நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பாகம் 18 கண்டிப்பாக ராவை நிறைய அரசியல்வாதிகள் ஏமாற்றி விட்டார்கள், அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த பாகத்தில் அதை பார்க்க போல, இந்த பாகத்தில் மிக முக்கியமாக இந்த போர் முடிவதற்கு தொடக்கமாக இருந்த ஒரு தினத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா முடிவதற்கு தொடக்கமா? எல்லா முடிவுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும்ல. அந்த தொடக்கம் எப்போது எழுதப்பட்டது தெரியுமா? டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 1971. ஆரன்கவ் அவர்கள், நாயர் அவர்கள், இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடிக்கடி ரேடியோ டிரான்ஸ்மிஷனை ஒட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. யஹ்யா கான் அவர்களும் ஜெனரல் நாசி அவர்களும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க? இவங்க பேசிகிட்டு இருக்கிறது ஏதாவது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாக இருக்கா இப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காகவே ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணிட்டார் ஆரன்கவ் அவர்கள். ஸோ ராணுவ ஜெனரல், வெஸ்ட் பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரலும் யஹ்யா கான் அவர்களும் பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அதை எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த குரூப் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஆரன்கவ் அவர்கள் ஒரு ஆடியோ கிளிப்பை கேட்குறார். ஜெனரல் நியாசி அவர்கள் யஹ்யா கான்ட்ட சொல்கிறாங்க, டாஞ்சல் ஏர் ட்ராப் நடந்துருச்சு, 5000 வீரர்களை இறக்கி விட்டார்கள் இந்தியா, நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். இதை கேட்ட உடனே ஆரன்கவ் அவர்களுக்கு சிரிப்பு தாங்க முடியலை. சிரிச்சிட்டார் மனுஷன். ஒரு கோர்ட் அப்படியே பக்கத்தில் தொங்க போட்டுட்டு நாயர் அவர்களிடம் வந்து கேட்குறார், 5000 போர் வீரர்களை அனுப்புனீங்க அப்படின்னு கேட்கும்போது நாயர் அவர்கள் சொல்கிறாங்க, கிடையாது, 600லேருந்து ஒரு 700 நபர்கள் டாஞ்சல் ஏர் ட்ராப் வழியாக இறக்கப்பட்டிருப்பார்கள். கரெக்டாக சொல்லப்போனால் இந்த கவுண்ட் நமக்கே தெரியாது, டைகர் சித்திக் அங்கிருந்த சில நபர்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லி நாயர் அவர்கள் சொல்கிறாங்க. நாயர் அவர்கள் இன்னொரு கன்சர்னையும் ஆரன்கவ் அவர்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லும்போது, இந்த இன்ஃபர்மேஷனை நாம் கொடுக்கல, இதை மீடியாவே வாங்கி கொண்டது அப்படின்னு சொல்கிறார். இந்த மீடியானா எது அப்படின்னு தெரியுமா? பிபிசி ஊடகம். பொதுவாக பாகிஸ்தான் எந்த ஊடகத்தை நம்பிக்கொண்டு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபிசி ஊடகம் தான். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவில் சின்னதாக ஒரு குண்டூசி விழுந்தால் கூட அதை பெரிதுபடுத்தி அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து பாகிஸ்தானுடைய வீரர்களுக்கு அனைத்து டீட்டெயில்ஸும் சொல்லிக் கொடுத்தது பிபிசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிபிசி ஊடகத்திலிருந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. 5000 இந்திய ராணுவ வீரர்கள் இந்த டாஞ்சல் ஏர் ட்ராப் வழியாக பங்களாதேஷனுடைய தலைநகரமாக இருந்த டாக்காவில் இறக்கிவிடப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான். நாயர் அவர்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், இந்த பிபிசி எப்படி இவ்வளோ தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க? ஃபைல் ஃபோட்டோ கோப்புகளிலிருந்து, அதாவது பழைய டேட்டாலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை இதுதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தப்பாக நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அந்த தப்பான இன்ஃபர்மேஷனை பெரிதுபடுத்தி பாகிஸ்தானுடைய இராணுவம் கொஞ்சம் குலை நடுங்குவதற்கு காரணமாக இருந்தது பிபிசி ஊடகம் தான். இப்போ ஆரன்கவ் அவர்கள் நாயர் அவர்களிடம் பார்த்து கேட்குறாங்க, வாரியா ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நாயர் அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத தம்பி, அடுத்ததாக வேறொரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய கோட்டையும் ஸ்டைலாக எடுத்து போட்டுட்டு ஆரன்கவ் அவர்கள் கிளம்புறாங்க. இதெல்லாம் நடப்பது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி. ஆனால் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி யாருமே எதிர்பார்க்காத அடுத்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு.
இந்த டிசம்பர் 14 அப்படிலாம் சொல்லும்போது கிட்டத்தட்ட யுத்தம் தொடங்கி ஒரு 6-7 நாட்கள் முடிந்து விட்டது. இப்போ அமெரிக்காவினுடைய சார்பாகவும் சீனாவினுடைய சார்பாகவும் ஐநா சபையில் பெரிய அளவு தீர்மானத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆனால் இந்தியா ரஷ்யாட்ட சொல்றாங்க, எப்படியாவது உன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி அமைதி ஒப்பந்தத்தை மட்டும் கலைத்து விடு அப்படிங்கிறது தான். ரஷ்யாவும் நம்முடைய பேச்சுக்கிணங்க 2 முறை சீனா ஒரு பக்கத்துல இருந்து அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வரும்போது அதை வீட்டோ பவர் வச்சு தடுத்துட்டாங்க. அமெரிக்கா கொண்டு வரும்போது அதையும் வீட்டோ பவர் வச்சு தடுத்துட்டாங்க. இப்போ ரஷ்யா நம்மகிட்ட சொல்றாங்க, இனியும் அவங்க ஏதாவது அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வந்தா என்னால் தடுக்க முடியாது, வேற வழி இல்லை, அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்தியாவுக்கு இப்போ நெருக்கடி, எப்படியாவது அமைதி ஒப்பந்தம் உருவாகுவதற்கு முன்பாக டாக்கா அப்படிங்கிற இடத்த பிடிச்சிடணும், பாகிஸ்தானுடைய இராணுவத்தை முழுமையாக நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும், அவங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த தருணத்துல தான் மறுபடியும் ஜெனரல் நியாசி அவர்களும் யஹ்யா கான் அவர்களும் பேசிக்கொண்ட இன்னொரு ஆடியோ கிளிப்பு நம்ம ஆரன் கவ் அவர்களிடம் வருகிறது. என்ன பேசிக்கிறாங்கன்னா, யஹ்யா கான் அவர்கள் சொல்றாங்க, மஞ்சள் நண்பன் அந்த பக்கமா இருந்து வந்துட்டு இருக்கான்ப்பா, வெள்ளை நண்பன் இந்த பக்கமா இருந்து வந்துட்டு இருக்கான்ப்பா, நீ பயப்படாத நியாசி அப்படிங்கிறது தான். இங்கே மஞ்சள் நண்பன் அப்படின்னு சொல்றது சீனாவையும், வெள்ளை நண்பன் அப்படின்னு சொல்றது அமெரிக்காவும் குறிக்கிறது. ஸோ 2 நாட்டு படைகளும் நமக்கு உதவிக்கு வரப்போறாங்க, நீ பயப்படாத அப்படிங்கிறதான் யஹ்யா கான் அவர்களுடைய இந்த டயலாக். இது அப்படியே நம்ம ஆட்கள் என்ன செஞ்சிட்டாங்க, பிரதி எடுத்து அமெரிக்காவும் சீனாவும் வருதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. கண்ணு கெட்டின தூரம் காது கெட்டின செய்தி வர இப்படி 2 பேரும் படையெடுத்து வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ நியாசி அவர்களை நம்ப வைத்து குளிப்பறித்து கொண்டிருக்கிறார் யஹ்யா கான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டும். இப்போ இந்தியாவினுடைய அடுத்த கட்ட சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் என்னங்கிறத பார்த்துடலாமா? பல இடங்கள் எல்லாத்துலேயுமே இராணுவம் இருக்கு. ஈஸ்ட் பாகிஸ்தானை விட வெஸ்ட் பாகிஸ்தான், அதாவது உண்மையான பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்தியாவினுடைய போர் விமானங்கள் பறக்கிறது. குண்டுகளை போடுவதற்கு கிடையாது, பலவிதமான பேப்பரை எழுதி பறக்க விடுவதற்கு. இந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னா, நீங்க சரணடைஞ்சிருங்க, உங்களை போர் கைதிகளாக பார்க்க மாட்டோம், கண்டிப்பா உங்களை உங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்பிடுவோம், ஆனா நீங்க சரணடைந்தால் மட்டும்தான் இது நடக்கும், அப்படி இல்லையா எங்களுடைய இராணுவம் உங்களை சுட்டு வீழ்த்தி விடும், சீக்கிரமா சரணடைஞ்சிருங்க, இல்லாட்டி பிரச்சனை பெருசாயிரும் அப்படிங்கிறது தான். இந்த லீஃப்லெட்டை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு பாகிஸ்தான் ராணுவ வீரருக்கும் ஒரு பயம் வருது. சில நபர்கள் சொல்றாங்க, இப்பவே நம்ம சரணடைஞ்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பாகிஸ்தானுடைய ராணுவம் வீக் ஆயிட்டே இருக்கு. நியாசி அவர்களுக்கும் நம்பிக்கை கிடையாது, யஹ்யா கான் அவர்கள் சொல்றதுல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. இந்த யஹ்யா கான் அவர்கள் கூட நேரடியா நம்முடைய ராணுவ ஜெனரல் மனாக்ஷ் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், உங்களுடைய ராணுவத்தை சரணடைய வைங்க அப்படிங்கிறது தான். ஆனா நியாசி அவர்கள் கடைசி வரையிலும் சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் 14ஆம் தேதி இன்னொரு ஆடியோ கிளிப் வருது. அந்த ஆடியோ கிளிப்ல என்ன சொல்றாங்க, டாக்கால ஒரு பில்டிங்ல மிக முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்க போகுது. வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த லீடர்ஸும் ஈஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த மிக முக்கியமான தலைவர்களும் பங்கெடுக்க போகிறார்கள். அந்த மாநாடு மட்டும் நடந்துருச்சுன்னா பங்களாதேஷுக்கு விடுதலை கிடைக்காது, அமைதி பேச்சுவார்த்தை சரியாகி விடும், அது நடக்க விடாமல் இருக்கணும். இதுதான் அந்த ஆடியோ கிளிப்ல இருந்து இவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்முடைய விமானப்படைக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பகிர்கிறார் ஆரன் கவ் அவர்கள். அங்கிருந்து அந்த விமானப்படையினுடைய விங் கமாண்டரா இருப்பவர் பிஷ்னோய் அப்படிங்கிறவர் தான். பிஷ்னோய் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார் அங்க இருக்கக்கூடிய குரூப் கேப்டன் ஓலன் அவர்கள். ஓலன் அவர்கள் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, இன்னும் 28 நிமிடங்களில் இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை நீ அழிக்க வேண்டும். அந்த பில்டிங்கினுடைய பெயர் சர்க்கியூட் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன ராசா சொல்றீங்க, இங்க இருந்து அங்க போறதுக்கே 22 நிமிஷம், இன்னும் 6 நிமிடங்கள் மட்டுமே இருக்கு, சர்க்கியூட் ஹவுஸ்னா எந்த பில்டிங்னு எனக்கு தெரியாதே, நான் எப்படி இதை அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார் பிஷ்னோய் அவர்கள். ஆனா யுத்தத்துல இது எல்லாம் சர்வசாதாரணம் தான். நான் முதலே சொன்ன மாதிரி அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, நான் ரெடி ஆகிறேன், ஆனால் எனக்கு அந்த பில்டிங்க்கு ஏதாவது ஒரு மேப்பு தாங்க அப்படின்னு சொல்லும்போது டூரிஸ்ட் உபயோகிக்கிற ஒரு மேப்பு மட்டும் கிடைக்குது. அதில் எக்ஸ் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தியிருக்கு. அந்த மேப்பை வச்சு 4 மிக்ரக விமானங்கள் தயாராகின்றன. 4 மிக்ரக விமானங்களிலும் 32 எக்ஸ்ப்ளோசிவ் ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது அங்கே வைக்கப்படுகிறது. இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ராக்கெட்டை வச்சு தான் அந்த பில்டிங்கை தகர்க்க போகிறாங்க. ஸோ பிஷ்னோய் அவர்கள் எல்லாத்துக்கும் தயாராயிட்டாரு. அவருடைய சீட் பெல்ட்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு நபர் ஓடி வரார். ஓடி வரும்போது அவர் கையில் ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. அந்த பேப்பரை திறந்து பார்க்குறார், வெறும் 3 வரிகள் மட்டுமே இருக்கிறது. அந்த வரிகளை பார்க்கும்போது அடுத்த ட்விஸ்ட், நீங்க தாக்க வேண்டியது சர்க்கியூட் ஹவுஸ் கிடையாது, கவர்மெண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது தான். மறுபடியும் சொல்றேன், நீங்க தாக்க வேண்டியது சர்க்கியூட் ஹவுஸ் கிடையாது, கவர்மெண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது தான். இன்னும் 15 நிமிஷங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த ட்விஸ்டையும் சேர்த்துட்டு பிஷ்னோய் அவர்கள் 4 மிக்ரக விமானத்துடன் பறக்க ஆரம்பிக்கிறாங்க.
இந்த பறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கவர்மெண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருக்கிறது. அதை சுற்றி குடியிருப்புகள் இருக்கின்றன. அந்த குடியிருப்புகளையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த பில்டிங்கை மட்டும் அழிக்க வேண்டும். நம்முடைய மிக்ரக விமானங்கள் புறப்பட்டு விட்டது. இந்த நேரத்துல தான் மேகனா ஆறுகளை எல்லாமே கடந்து நம்முடைய ராணுவம் டாக்கா பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலிருந்து டாங்கேல் ஏர் டிராப் வழியா அங்கிருந்தும் நம்முடைய ராணுவம் நெருங்கி கொண்டு வருகிறது. இந்த பில்டிங் அழிச்சிட்டா ஒட்டு மொத்தமா இப்ப பாகிஸ்தானுடைய ராணுவம் என்ன செய்யும்? வேற வழி இல்லாம சரணடைவார்கள். அப்படி சரணடையும் போது டாக்காவை கைப்பற்றி விட்டோம், போர்ல நாங்க ஜெயிச்சிட்டோம், பங்களாதேஷ் அப்படிங்கிற நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கலாம். ஆனா நம்முடைய விமானிகள் போட்ட கணக்குல பிரச்சனைகள் வந்ததா? அந்த பில்டிங்ல எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது? யஹ்யா கான் அவர்கள் இந்த மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது, இல்லாட்டி இவ்வளோ பெரிய யுத்தம் நடக்கும்போது ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு பெண்மணியுடன் ஆட்டம் போட்டார் அப்படின்னு சொல்லுதே வரலாறு. அந்த வரலாறுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்ன? இந்த 4 மிக்ரக விமானங்களும் அந்த பில்டிங் அழித்த அடுத்த அரை மணி நேரத்தில் அடுத்த விதமான தாக்குதலை நடத்தணும். அடுத்த 15 நிமிஷத்தில் அடுத்த தாக்குதல், அடுத்த அரை மணி நேரத்தில் அடுத்த தாக்குதல் இப்படின்னு சொல்லி இவங்களுடைய பிளான் பக்காவாக இருந்தது. எதுக்காக தொடர்ந்து இவங்க தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. வேற வழியே கிடையாது. இவங்க எல்லா பக்கமும் 4 பக்கமும் சுத்திட்டாங்க, 4 பக்கமும் அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. சரணடைவது மட்டும்தான் ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் நம்ப வேண்டும். இத ஜெனரல் நியாசி அவர்களே சொல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய டார்கெட். மனாக்ஷா அவர்கள் அவருடைய பக்கம் இருந்து ரேடியோவை டியூன் பண்ணி நியாசி அவர்களிடம் பேசுகிறார். எங்களுடைய ராணுவம் இன்னும் 15 நிமிஷத்துல உங்களுடைய மிக முக்கியமான ஒரு பில்டிங் அழிக்க போகிறோம். அதன் பிறகு ஒவ்வொரு அரை மணி நேரமும் தாக்குதல் நடத்த போறோம். இப்போ சொல்லுங்க, சரணடைகிறீர்களா இல்லையா? நியாசி அவர்கள் சொல்றாங்க, சரணடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை, யஹ்யா கான் அவர்களிடமிருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படின்னா 15 நிமிஷம் எங்களுடைய மிக்ரக விமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மனாக்ஷா அவர்கள் அந்த ரேடியோ லைனை கட் பண்றார். அடுத்த 15 நிமிடங்களில் என்ன நடக்க போகிறது? பாகம் 19ல பார்த்துடலாமா? இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ரா சீரீஸ் 19 வரை வந்துட்டோமா? 20ஓடு இந்த சீரீஸை கொஞ்சமாக பிரேக் பண்ணிட்டு வேறு பல டாப்பிக்கை பார்க்கலாம். அதன் பிறகு ரா 21லிருந்து ஒரு 2 வாரத்துக்கு பிறகு அடுத்த டாப்பிக்கை தொடங்கலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.